இந்த அப்பன் அழைத்ததும் நீ வந்து விட்டாயா என் சாமி? உன்னை பார்ப்பதற்குத்தான் இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் நான் ஓடோடி வந்து இருக்கின்றேன். நான் அழைத்ததும் என்னவாகுமோ என்னவாகுமோ என்று சிந்திக்காதே. உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஒரு முறை மட்டும் கேள். உனக்காக உன்னிடத்தில் இதை சொல்வதற்கு வந்து இருக்கின்றேன். உன் ஆழ்மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இப்பொழுது எதை பற்றி சிந்திக்கிறாய்? எதற்காக இவ்வளவு ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கின்றாய்? இந்த சூழ்நிலையிலும் உன்னை வந்து சேரவில்லையே என்று சிந்திக்கிறாய் அல்லவா? உன் அத்தனை குழப்பத்திற்கும் ஒரே ஒரு தீர்வுதான். நான் சொல்பவரை மட்டும் நீ இங்கு பார்த்துவிடு. சர்வ நிச்சயமாக உனக்கான பதில் அவர் கொடுக்கத்தான் போகிறார். நீயோ அவரை நேரில் எப்படி பார்ப்பேன், எப்பொழுது பார்ப்பேன் என்று ஆவலாக இருந்து கொண்டு இருக்கின்றாய். உன் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்கத்தான் இந்த கணக்கம்பட்டியான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன் இன்றைய நிலைமையை பற்றி யோசிக்கிறாய். யார் காரணமாக இருக்கும் என்று அழுது புரண்டு ஓடோடி அங்கு நீ உனக்கான வழிகளை தேடிக்கொண்டதுதான் மிச்சமாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் வழி நெடுங்கிலும் எனக்கு தடைகள் மட்டும்தானே வந்து கொண்டிருக்கின்றது. என்னை இங்கு காப்பாற்ற யாருமே இல்லை என்று தானே சிந்திக்கிறாய். நீ போகின்ற வழியிலே உனக்காக நான் அனுப்பிய அவரே உன்னை சந்திக்கத்தான் போகிறார். யாரவர் என்று தானே சிந்திக்கிறாய்? என் தங்க பிள்ளையே, என் பெயர் கொண்ட ஒருவராகத்தான் அவர் இருக்கப் போகிறார். என் குணம் கொண்ட ஒருவராகத்தான் இருக்கப் போகிறார். அது மட்டுமல்ல, நானே அவராக வந்து தான் உன் கேள்விகளுக்கு பதிலாகவும் வந்து நீ கேட்ட விஷயத்தை நான் இங்கு கொடுக்கத்தான் போகிறேன். நீ சந்தேகத்தோடு கேள்விகளை கேட்காதே. சந்தேகம் என்றால் அதற்கு பதிலே கிடையாது. கேள்விகளை கேள், நிச்சயம் அதற்கான பதில் உன்னிடத்தில் வந்து கொண்டே இருக்கும். நடக்குமோ நடக்காதோ என்று சிந்திப்பதை விட நடக்கும், நடந்துதான் ஆக வேண்டும். அதை நீ எனக்கு தந்துதான் ஆக வேண்டும். என் அப்பனே, என் கணக்கம்பட்டியானை என்று மட்டும் நீ நினைவில் கொள். சர்வ நிச்சயமாக இந்த வெற்றியின் பயணத்தை நான் உனக்கு தருவதென்று உறுதியளித்து விட்ட பிறகும் எதற்காக மனது கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய்? எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் அதை கடந்து வரும்போது பல இக்கட்டான சூழ்நிலைகளும் பல கடினமான பாதைகளும் வந்து சேரத்தான் செய்யும். அவ்வளவு எளிதாக உன் வெற்றியை இங்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லை மற்றவர்களின் சூழ்நிலைகளும். ஆனால் அவரிடமிருந்து எப்படியாவது உன் வெற்றியை கொடுப்பதுதான் உனக்கான சாதகமான விஷயமாக அமையப் போகிறது. அதற்காக அவர்களின் கையில் இருந்து பிடுங்குவது அல்ல, உனக்கான வெற்றியின் பயணத்தை நீயாகவே தேர்ந்தெடுப்பது. உனக்கான வழித்தடத்தை நீயாகவே தேர்ந்தெடுப்பது. முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கின்றேன், அதற்கான பலன் கிடைக்கவில்லை என்று தானே நினைக்கிறாய்? அந்த முயற்சிக்கான பலனை நான் உனக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது உன் வெற்றி இங்கு அங்கீகரிக்கப்படுகிறது. என் பிள்ளையே, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதை விட என்ன நடந்தாலும் எனக்காக என்னப்பன் இருக்கின்றான் என்ற தைரியத்தோடு இரு. உன் தோள் மேலே என் கைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த அப்பனின் மடியில்தான் நீ அமர்ந்து கொண்டு இருக்கின்றாய். நீ என் கருவறைக்குள் வந்து விட்ட பிறகு நான் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா? ஒரு தகப்பன் எப்படி பாதுகாப்பேன் என்று இனிதான் உனக்கு புரிய வரப் போகிறது. இந்த தகப்பனின் அன்பு அளப்பரியது. இந்த தகப்பனின் அன்பு அளவில்லாதது. இந்த தகப்பனின் அன்பு உங்கு கட்டளையெல்லாம் மீறியது. என் பிள்ளையே, உனக்காக உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் முன்னிடத்தில் கொடுப்பதற்கு அதுவும் பார்த்து பார்த்து அல்லவா செய்து கொண்டு இருக்கின்றேன். நானாகவே உன் செயலை செய்கிறேன் என்று நினைத்துக்கொள். உனக்கு பதிலாக அங்கு வேறு யாரோ ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அதுவும் நான் தான் என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்காக ஒருவர் இறக்கப்படுகிறார் என்றால் அதுவும் நான் தான் என்பதை நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, உண்மையை அறிய வைக்கவும் உண்மை தன்மையை என்னவென்று உனக்கு தெளிய வைக்கவும் தான் உன்னை சுற்றி யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் உண்மையாக இல்லை என்பதை உணர்த்துவதற்குத்தான் சின்ன சின்ன சோதனையை உனக்கு அனுமதித்தேனே தவிர நீயோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்றெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் சரி, உனக்கான வழிகாட்டுதலோடு தான் உன்னை வந்தடைய போகிறேன். போகின்ற இடங்கள் எல்லாம்
இங்கு முட்களாகத்தான் இருக்கிறதோ என்று நீ ஒதுங்கி நின்று கொண்டு இருக்காதே. தைரியமாக உன் காலடியை எடுத்து வை. உன் அப்பன் உனக்கு முன்னால் சென்று உன் பாதையை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கின்றேன். பல சூழ்நிலைகளை கண்டு நீ மனப்பதற்றம் அடைந்து கொண்டு இருக்காதே. அந்த பதற்றத்திற்கு பின்னால் அங்கு பல பேரும் பல வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உன்னை எப்படியாவது கீழே தள்ளியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நீ யார் கையில் அமர்ந்திருக்கிறாய், யார் மடியில் அமர்ந்திருக்கிறாய் என்பது அவர்களுக்கு உணர வைக்க நேர காலம் வந்து விட்டது. சற்றே உணரத்தான் போகிறார்கள். நீயும் பொறுமையாகவே இரு. உனக்கான வாழ்க்கையின் பயணத்தை உனக்கென்று நான் வழித்தடத்தோடு இங்கு கொண்டு வந்து இருக்கும்போது நிறைவேற்றுவதற்கு நீயே அங்கு தடையாக இருந்தாலும் சரி, உனக்கு தர வேண்டியதை தருவதற்கு நீயே அங்கு தடையாக இருந்தாலும் சரி, நான் தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை தந்தை தான் ஆவேன். அது யாராலும் இங்கு மறுக்கவே முடியாது. என் பிள்ளையே, ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் குமரிக்கொண்டு தானே அப்படியாகுமா இப்படியாகுமா என்று நீ நினைக்கின்றாய். என்ன சொல்லி உனக்காக உன் வாழ்க்கையை இங்கு செயல்படுத்தப் போகிறேன் தெரியுமா? வருகின்ற இந்த காலமானது இனி நீ எதிர்பாராத மகிழ்ச்சியும் நீ எதிர்பாராத சந்தோஷத்தையும் தான் அள்ளி கொடுக்க போகிறது. நீயோ நினைக்கலாம், ஒவ்வொரு முறையும் என் அப்பனே நீ இப்படித்தானே சொல்லி கொண்டு இருக்கின்றாய், எனக்கு ஒன்றும் நல்லது நடந்த பாடில்லையே, நான் ஒன்றும் அவ்வளவு எளிதாக வெற்றி பெற முடியவில்லையே, அப்படி நான் என்ன செய்து விட்டேன், அப்படி என்ன துரோகத்தை நான் இழைத்து விட்டேன் என்று தானே சிந்திக்கிறாய். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையை என் நேரமும் நான் இங்கு கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னிடமுள்ள சில விஷயத்தை எடுப்பதுதான். அது என்னவென்று தெரியுமா? உன் கோபத்தை, உன் பொறுமையின்மையே. என் பிள்ளையே, சில விஷயங்கள் செய்யும்போது கோபத்தோடு முரண்பட்டு கொண்டு இருக்கின்றாய். இன்னும் சில விஷயங்களில் பொறுமையின்மையோடு அங்கு பதற்றமாக செய்கிறாய். அந்த இரண்டையும் தான் நான் உன்னிடத்தில் இருந்து எடுத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு நானே நேரடியாக களத்தில் வந்து இறங்கிவிட்டேன். நான் உனக்கு பதிலாகத்தான் உன் முடிவை எடுத்து உன் வாழ்க்கையை சரி செய்ய புறப்பட்டு விட்டேன். இனியும் இதற்காக இங்கு வருந்தி கொண்டு இருக்கின்றாய். எது நடந்தாலும் என் அப்பன் இருக்கிறான் என்று நீ எப்பொழுதும் முழுமையாகும் நிலையாகும் என்னை மனதில் வைத்து கொண்டு இருக்கின்றாயோ, அந்த நொடி முதலே அந்த நிமிடத்தில் இருந்தே உனக்கு வெற்றியின் பயணத்தை உறுதியாக்குவதற்கு என்று நான் முடிவெடுத்து விட்டேன். இனி எல்லாம் நீ நினைத்தபடி உன் மனதுபடித்தான் நடக்கப் போகிறது. யாருமில்லை என்று யோசிப்பதை விட உன் செயலை நீயாகவே இங்கு செயல்படுத்தி கொண்டு இரு. உன் தேவையை மற்றவர்களிடம் நீ செயல்படுத்தி காட்ட வேண்டாம். உன் ஆசையும் உன் விருப்பத்தையும் மற்றவர்கள் மீது நீ புகுத்த வேண்டாம். உனக்கான வேலையை நீ செய். சர்வ நிச்சயமாக அதில் நல்லதுதான் நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன்.